ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாரம்பரிய உணவான களி முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல சட்டியில் 3/4 பங்கு தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி சூடேறி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி கொதித்ததும் 1/4 பங்களவு தண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி அளவு மாவு போட்டு பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து கொதிக்கிற தண்ணியில் ஊற்றுங்க. நல்லா ஊற்றிட்டு கட்டிப்படாத மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா கொதிக்கிற தண்ணியோடு கலந்து கட்டிப்படாமல் வந்துருச்சு. இப்போ ஒரு கரண்டி அளவு மாவு போட்டுக்கோங்க. இப்போது களிக்காம்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. பொங்கு வந்துகிட்டே இருக்குது, அதனால் நம்ம இன்னொரு கரண்டி மாவு போட்டுப்போம். இப்போது போட்ட மாவு உள்ளே போகிற மாதிரி களிக்காம்பால் அமுத்தி விட்டுப்போம். களி நல்லா 10 நிமிஷம் வேகட்டும். இப்போது இன்னொரு களிக்காம்பு போட்டு நல்லா கிண்டணுங்க. கட்டிப்படாத மாதிரி கிண்டணுங்க. இப்போது மாவு நல்லா டைட் ஆகிடுச்சு. களிக்கவையை போட்டு நல்லா அமுத்தி பிடிச்சிட்டு கிண்டுவோங்க. நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பட்டுரும். கட்டிப்பட்டால் களி நல்லா இருக்காது. நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பிடிச்சி நல்லா கிண்டிக்கோங்க. களி நல்லா கட்டி இல்லாமல் வந்துச்சுங்க. இப்போ உருண்டை பிடிக்க அம்மிக்கல்லை நல்லா கழுவி வச்சுக்குவோம். இப்போது வெந்த களியை எடுத்து அம்மிக்கல் மேலே போட்டு நல்லா கையால் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுப்போங்க. களி சூடாக இருக்கிறதுனால கை சுடாமல் இருக்க பச்சை தண்ணியில் கையை நினச்சிக்கோங்க. அப்போ தான் கை சுடாது, நல்லா உருண்டை பிடிக்கவும் முடியும். வெற்றிகரமாக களி செஞ்சு முடிச்சாச்சுங்க. இப்போ தொட்டுக்க முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம் 10, பூண்டு 10 பல் போட்டு வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு வணங்கினதும் 5 வரமிளகா, கொத்தமல்லி கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், புளி தேவையான அளவு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வாங்க இப்போ இதை நல்லா அம்மியில் அரைச்சி எடுத்துப்போம். அதுக்கு முதல்ல அம்மி நல்லா கழுவிட்டு வணங்கின வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க, கொஞ்சம் கூட தொக்கு இல்லாத மாதிரி. அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டுச்சுங்க. இந்த சட்னிக்கும் களிக்கும் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குங்க. நல்லா க்ளீன் பண்ண முள்ளங்கியை ஒன்றும் பாதியமாக அம்மியில் வச்சு நல்லா குத்தி எடுத்துக்கலாங்க. அந்த மசாலாலாம் முள்ளங்கியோடு சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆகணும். முள்ளங்கியை ஒன்றும் பாதியமாக தாங்க நம்ம குத்தி எடுத்துக்கணும். நைஸாக அரைச்சோம்னா அது நல்லா இருக்காது. முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிப்போம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் தாளிப்பு வடகம் போட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க முள்ளங்கி சட்னியில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போது முள்ளங்கி சட்னி ரெடிங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க. உண்மையாகவே டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலுங்க.